வணக்கம். நான் உங்கள் ராமன். தான் பணிபுரியும் அயல்நாட்டு நண்பர்களிடத்திலே நான் பிறந்த என் பூமி சொர்க்க பூமி என்று என் பெருமை பேசிக் கொண்டிருக்க, அயல்நாட்டு நண்பர்கள் சிரித்து கொண்டே கேட்டார்களாம், சொர்க்கத்திலே பிழைக்கத் தெரியாத உனக்கு, நீ பிறந்த உன் பூமி சொர்க்க பூமி என்ற பெருமை மட்டும் எதற்கு என்று கேட்டார்களாம். அதாவது எல்லாருக்குமே தான் பிறந்த ஊர் சொர்க்கம்தான். அப்பேற்பட்ட இந்த சொர்க்கத்தில் நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே படிச்சிருக்கோம். எம்பிஏ, ஆர்ட்ஸு, சயின்ஸு, சாஃப்ட்வேரு, கம்ப்யூட்டரு இந்த மாதிரி நிறையா படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை நம்ப வைக்குது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்ப வைக்குது. நம்ப வச்சு ஆடம்பர கவர்ச்சிங்கிற பேரில் நம்மளை அயல்நாட்டுக்கு கடத்துது. நம்மளை அயல்நாட்டுக்கு கடத்தின அதே நிறுவனங்கள், நீ பிறந்த இந்த சொர்க்க பூமின்னு இருக்குல்ல, இதே ஊரில் நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது அப்படின்னு நன்கு அறிந்த அந்த நிறுவனங்கள் உனக்கு தெரியாமல் இங்கே கொள்ளையடிச்சிட்ருக்கு உன்னோட இயற்கை வளங்களை. நீ வெளியூரில் பார்த்தா இந்த ஊர் மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு, இங்கே இருக்கிற மலையை காணோம், இங்கே இருக்கிற அருவியை காணோம், இங்கே இருக்கிற ஆறை காணோம்னு சொல்லி நீ ஊர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ பெருமை பேசிட்டு போயிடுற. ஆனால் எந்த நிறுவனங்கள் ஆடம்பர கவர்ச்சியை நம்ப வச்சுச்சோ அதே நிறுவனங்கள் தான் இது எல்லாமே கொள்ளடிக்குது. இது தெரியாத இவன், நான் ஃபாரினில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், அபுதாபியில் இருக்கேன், சவுதியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏன் இன்னும் தெரியல? நீங்கள் வாழ்ந்து வளர்ந்த, நீங்கள் பிறந்து வளர்ந்த இந்த சொர்க்க பூமியை நரக பூமியாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஏன் உங்களுக்கு தெரியலை? நம்ம எங்கே தான் போனாலும் இயற்கை வளங்கள் இல்லாமல் இந்த மனித இனத்தால் வாழவே முடியாது. நம்ம வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வளங்களும் இந்த பிரபஞ்சமும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும். மற்ற யாராலையும், ஒரு பணத்தாலேயோ நீங்கள் நம்பி போகிற நிறுவனத்தாலேயோ பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியாது. அதனால் எப்பவுமே நீங்கள் பிறந்த பூமி சொர்க்க பூமி தான். காடு, மலை, அருவி, ஆறு, கடல் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் மிகுந்த உன்னோட ஊர் உனக்கு இல்லை, மனித குலத்துக்கே சொர்க்கம்தான். இது தெரியாத நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வளங்கள் அழிந்தாலும் நமக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆகவே இயற்கை வளங்களை பாதுகாப்போம், சிந்திப்போம். சிந்திச்சாதான் இனி நம்ம வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை நம்மளால் உருவாக்க முடியும். சிந்திக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயற்கையும் மாறிடும், நம்ம வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையும் இங்கே இருக்காது.